இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த 35ஆம் நாள் ஜெபத்துக்கு மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே நாம் சந்தோஷம் அடைகிறோம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகள் எத்தனை பெரியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அப்பா, அதற்காக நன்றி. இதோ இந்த நாளிலே கூட உங்களுடைய கிருபையோடு ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களை ஜெபிக்க, உங்களை பாட, உங்களை ஆராதிக்க, ஆண்டவரே உங்களை துதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஸ்லாகத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததை நன்றாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே உமக்கு என்று பாடல்களை பாட, துதிக்க, ஜெபிக்க, அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை இன்னுமாய் அருளுவீராக. எல்லா துதிகர மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கும் வண்ணமாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. The situation பார்த்து it doesn't have to be so sad or stay in fear. சந்தோஷத்தோட இந்த பாடலை பாடுறது தேவன் மனிதர்களிடம் எந்த விதத்திலே அவருடைய அன்பு இட்ஸ் கிரேட் என்று நம்ம நினைத்து பார்க்கும்போது அவர் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்ததுதான்
ஒரு பெரிய டிஃபரன்ஸ் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பட் he has done. That's why he's a God. He's God. அவர் தியாகி. அவர் நமக்காக அவருடைய எல்லாவற்றையும் விட்டு தியாகம் செய்து இங்க வந்து மண்ணில இருந்தார். அதுதான் தேவனுடைய பெரிய அன்பாய் காண்கிறது. இந்த பாடலை நம்ம பாடும்போது கூட நமக்கு இன்னும் நன்றாக தெரியும் தேவன் அவருடைய அன்பு எதையெல்லாம் குறிக்கிறது என்று. இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்பு எல்லாம் அப்படியே போய்விடும். And it has a time duration. இவ்வளவுதான், இவ்வளவு நாள் தான், இவ்வளவுதான் அப்படின்னு. பட் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அன்பு it's everlasting, it's endless. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். மனிதனின் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது என்று கரங்களை தட்டி தேவனை உயர்த்தும் வண்ணமாக இந்த பாடலை நாம் பாடுவோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. அவருடைய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாய் காணப்படுகிறது. அவருடைய அன்புக்கு பொறாமை இல்லை. அவர் இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது, நற்குழிவை நாடாது. அவருடைய அன்பு கோபம் கொள்ளாது, தீங்கு நினையாதது, தூய்மையானது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைக்கு மழாது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைக்கு மழாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. நற்குழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையும் இல்லை, அன்புக்கு இணையும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. பேர்பட்ட அன்பை காட்டின அந்த தேவனுக்கு நாம் உள்ளான மனதிலிருந்து ஆராதனை செலுத்துவோமா? அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத்தை எல்லாம் சுமந்து நம்மை விடுவித்து அவர் பாரங்களை எல்லாம் he is casting all the
He is bearing all the weight, all burden upon him. நம்முடைய பாவங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் நம்மை லகுவாக்க. இப்பேற்பட்ட தேவனை உள்ளான மனதிலிருந்து ஆராதனை செய்வோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. Thank you Lord for that. We worship you Lord. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பா நீங்க வழி நடத்துங்க, எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் ஏற்படுகிற ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க செவி சாய்த்து நேற்று நேரத்திலே பதில் அளிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியுள்ள பாகங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து உடைய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன்களை நல்ல ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய மேன்மையான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 35வது நாளை காண்பதற்கு மாலையில் என்னோடு இணைந்து பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை பார்க்க காத்திருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தருடைய நாமத்தில் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இத்தனை நாள் நம்மை கிருபையாய் அருமையாய் நடத்தி வந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்ப பாரு ஜபம் 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 ஜபம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஜபம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற காரியமே ஜபம். கஷ்டம் வந்தாலும் ஜபம்தான், நஷ்டம் வந்தாலும் ஜெபியுங்கள், வியாதி வந்தாலும் விளைவினம் வந்தாலும், தனிமை ஏற்பட்டாலும் போராட்டங்கள் வந்தாலும், ஆபத்துக்குள்ளே கடந்து போனாலும் அவமானப்பட்டாலும், எல்லா நிலையிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜபம் ஜபம் ஜபம்.
அப்படி வேதாகமத்தில் ஜெபித்து 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 ஜெயம் கண்ட அநேக நூற்றுக்கணக்கான சான்றுகள் வேதத்தில் படிக்க முடியும். அதனால்தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தின் பலனாய் ஏராளமான பதில்கள் வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதா அதை நிறைவேற்றி அந்த பதிலை கொடுத்ததற்காக ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கம் என்பது, கவர்மெண்ட் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதினால் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே அரசாங்கத்தினர் அநேக காரியங்களை தளர்வுகள் ஏற்பட்டதான இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததல்லவா? கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு இடத்திலும் அடுத்து என்ன சொல்ல போறாங்க? முதல் ஊரடங்கு, 2வது 3, 4 என்றெல்லாம் இந்த ஊரடங்கை சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தளர்வுன்னு சொன்னால் அந்த இதை செய்யலாம், இந்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் ஆலயங்களை திறக்கலாம், மற்ற வியாபார காரியங்களை கவனிக்கலாம், வழிபாட்டு ஸ்தலங்களை நீங்கள் அந்த நெறிமுறையோடு, அரசாங்கம் காட்டும் நெறிமுறையோடு பின்பற்றலாம் என்றெல்லாம் இப்படி பல கட்டங்களாக என்னுடைய இந்திய நாட்டில் மாநிலங்களில் அறிவித்த அந்த தளர்வுகள் அனைத்தும் எல்லாரும் கடைபிடித்து வாழ கிருபைதாருப்பா. ஏதோ சொல்லிட்டாங்க, மருத்துவ சுகாதார அமைப்பு சொல்லிவிட்டது, அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் கூடி ஆலோசித்து அவங்க சொல்லிட்டாங்க, நாம அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இஷ்டம் போல வாழலாம் என்கிற ஒரு உணர்வு யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆனால் ஒவ்வொருடைய உயிரும் மதிப்புள்ளதாய் இருக்கிறது. அதனால எல்லாரும் அதை கடைபிடிக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஸ்தோத்திரம். ஆட்சியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆட்சியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாரிகளுக்கு ஞானத்தை தார். எல்லாரும் ஞானத்தோடு எந்த தளர்வுகளை எப்ப கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும்பா. அது தன் நிச்சயாக அவர்கள் முடிவெடுத்து எதையும் செய்யல, தாங்களே யோசித்து எதையும் அவர்கள் செய்யல. அவர்கள் பல நாள் யோசித்து பலர் ஆலோசித்து தானே செய்யறாங்க. அந்தந்த நாட்கள் வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எங்க தெய்வம் சொல்லி இருக்கீங்க, அவர்கள் ஞானத்தோடு ஆட்சி செய்யணும். தேசத்தை, ஜனங்களை ஞானத்தோடு அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆளுகை செய்ய வேண்டுமானால் ராஜாக்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மருத்துவமனைகள் அந்த இடம்லாம் இப்ப அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, கிளினிக் எல்லாம் இப்படி பல அரசாங்க மருத்துவமனைகள் அதில் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. அந்த காரியங்களை பொறுப்படும் மருத்துவர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, அதை சார்ந்ததான துறை, மருத்துவ துறை சார்ந்ததான பெரிய அதிகாரி முதல் கடைசியில ஹெல்ப் பண்றவங்க வரைக்கும் அவர்களும் மனுஷர்கள் அல்லவா. அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. அவர்களை தொடுங்கப்பா. அவர்களுடைய இடைப்படும் பயங்களை நீக்கி போடும். எந்த தொற்று நோய் அவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அவர்கள் கர்த்தர் இயேசுவை கண்டுகொள்ளட்டும். ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் போது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், அவர்களோடு நீர் இடைப்படும் ஐயா. அவர்களோடு இடைப்பட்டு கல்வாரி சிலுவை அன்பை காண்பித்து எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்திருக்காங்க ஆண்டவரே. நீங்க அவங்களை சந்திச்சிருக்கீங்கப்பா. மருத்துவர்களை தொடு, நர்சுங்களை தொடு, ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொட்டு ரட்சிக்கும்படி வேண்டுகிறோம்.
தூய்மை பணியாளர்களை தொட வேணுமே, அவர்களை பாதுகாக்க வேணுமே. நகராட்சி சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாநகராட்சி அந்த எல்லைக்குட்பட்டதான நிர்வாகம், அதனுடைய உழைப்பாளிகள், பொறுப்பாளர்கள், அதை சேவை செய்கிறவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே, தாலுகா ஆபீஸ்க்காக ஜெபம் பண்றோம். அதுல பணிபுரிகிற மக்களுக்காக வேண்டுகிறோம். தாசில்தாருக்காக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல அவர்களை தொடும் ரட்சியும் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த தாலுகா ஆபீஸ்ல, அந்த அலுவலகத்துல வேலை செய்கிறவர்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறவர்களோடு இடைபட வேணுமே, கிரியை செய்ய வேணுமே. இயேசுவின் நாமத்தினாலே காவல்துறைக்காக ஜெபம் பண்றோம். எஸ்பிக்காக ஜெபிக்கிற, டிஎஸ்பிக்காக ஜெபம் பண்றோம். அந்தந்த பிரிவுகளுக்காக ஜெபம் பண்றோம். அந்தந்த இடத்தில் பணிபுரிகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நோக்கம் எல்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இந்த நோய் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக தேவனை கண்டுகொள்ள வேண்டும். எங்கள் கர்நாடகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்நாடகாவை ஆசீர்வதிக்க வேண்டுமே. வட கர்நாடகாவுக்காக ஜெபிக்கிறப்பா. கர்நாடகம் முழுவதும் இருக்கிற மழை வெள்ளங்கள் பிரச்சனைகளை மாற்றி போடும். நாங்கள் ஒருவேளை தமிழர்களாய் இருந்தாலும் கர்நாடகத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அதற்காக பாரப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் மாநிலத்தை தொடுங்கப்பா. கோலார் மாவட்டத்தை அசைக்க வேணுமே, கோலார் மாவட்டத்தில் கிரியை செய்ய வேணுமே. பங்காருப்பேட்டை தாலுகாவிலே நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். எந்த நோய்கள் வரக்கூடாது, எந்த குடிப்பழக்கங்கள் இருக்கக்கூடாது, அழித்து போடுமையா. விபச்சாரம், விக்கிரக ஆராதனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அசுத்த ஆவிகளின் கிரியைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபம் பண்றோம். கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே கிரியை செய்யும். தேவாதி தேவன் கிரியை செய்ய வேண்டுமே, அற்புதங்களை செய்யும். எங்கள் மாநிலத்தில் உள்ளதான எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்றோம். இந்த நாட்களிலே சபைகள் திறக்கப்பட்ட கர்த்தாவே ஒரு கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே இப்பொழுது ஆலயங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. எங்கள் கர்நாடகா மாநிலத்தில் அந்த ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இந்தியாவில் கூட அந்த ஒரு விடுதலை இப்பொழுது கொடுத்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் அதை குறித்து மிகுந்த பாரத்தோடு இருந்தப்பா, அங்கேயும் நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறீர். ஆனால் சிறிய சபைகள் அந்த வழிகாட்டு முறைப்படி செயல்படலாம். பெரிய ஆலயம் என்று வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள், சில பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் சீக்கிரத்தில் இன்னும் எல்லா தளர்வுகள் வருவதாக, எல்லா கொள்ளை நோய் ஒழிவதாக, எல்லா பாதிப்புகள் மறைவதாக, எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை தேட கிருபை கொடுப்பீராக. உடைய வல்லமை மகிமை இறங்கி வர வேணுமே. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லா விதமான ஊழியங்களை ஆசீர்வதியும். கிராம ஊழியமாய் இருக்கட்டும், சிறு பிள்ளைகள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், விதவைகள் மத்தியில், பலவிதமான ஊழியங்களா இருக்கட்டும். எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லா ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமே, பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமே, பலனை கொடுக்க வேண்டுமே, விடுதலையை கொடுக்க வேண்டுமே, தேவைகளை சந்திக்க வேண்டுமே, சமாதானத்தை கொடுக்க வேண்டுமே. எல்லா விதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், அழுத்தங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் கிரியை செய்யும் அப்பா. எல்லா விதமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வேண்டுகிறோம். போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் வேண்டுகிறோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். அசுத்தாவி பிடித்த மக்களுக்காய் வேண்டுகிறோம். இந்த நாட்களில் மந்திரங்களை நம்பி, பில்லி சூனியங்களை நம்பி ஆண்டவரை வீணா போய் தங்கள் பணத்தெல்லாம் செலவழிக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறோம், விதவைகளுக்காய் வேண்டுகிறோம், அனாதைகளுக்காய் வேண்டுகிறோம், முதியோர்களுக்காய் வேண்டுகிறோம், சிறு பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறோம், கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். அப்போ ஆகாரம் இல்லாத மக்களுக்காய் வேண்டுகிறோம், வஸ்திரம் இல்லாதவர்களுக்காய் வேண்டுகிறோம், கைவிடப்பட்ட மக்களுக்காய் வேண்டுகிறோம், ஆதரவற்றவர்களுக்காய் வேண்டுகிறோம். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும். வெளியிலே சில கஷ்டங்களை, சில பாரங்களை, சில வேதனைகளை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு தங்களுக்குள்ளே வைத்து நொந்து கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் இறங்கும்.
இறங்கி உதவி செய்யும். இதுக்கு தான் விடுதலை கொடுங்க, இதுக்கு தான் பதில் கொடுங்க. ஆண்டவரே, நாங்க நிறைய காரியத்தை சொல்லாம இருக்கலாம், சில காரியத்தை பப்ளிக்ல சொல்லி ஜெபம் பண்ண முடியாது, அநேக விஷயங்கள் வெளியே சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் எல்லாம் உமக்கு தெரியும். நாங்க தனியா ஜெபிக்கும் போது அவைகளுக்கெல்லாம் பாரத்தோட ஜெபிக்கிறோம். வெளியே சொல்ல முடியாது இருக்கிறதான நூற்றுக்கணக்கான குறிப்புகள் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் தெய்வத்தோடு போராடி ஜெபிக்கும் போது அவைகளை உச்சரித்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் சொல்லி ஜெபித்த இந்த காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும், அற்புதங்களை செய்யும். இப்படி ஒவ்வொரு நாளும் தளர்வுகளை உருவாக்குகிறீர், அற்புதங்களை செய்கிறீர், தடைகளை மாற்றுகிறீர், தேவன் பதில் கொடுக்கிறீர். ஏன்னா நீங்க தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். உம்முடைய வல்லமையே வித்தியாசம், உம்முடைய வார்த்தையே மகத்துவமானது, உம்முடைய காரியமே மேலான உன்னாண்டவரே. உம்மை விட உங்க கூட உலகத்துல எதையும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஒப்பிட்டு பேச முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் இந்த விண்ணப்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் கேள்விப்பட போகிறோம், நீங்க தொடர்ந்து நடத்த போகிறீர். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயமாக பதில் கொடுக்கிறார், பதிலை காணப்போகிறோம். ஆனா இந்த நேரலை நிகழ்வு இதை மட்டும் பார்த்துட்டு நீங்களாம் அப்படியே வீட்டுல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும், யாரும் கவனிக்கவே கூடாது. நீங்களும் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாதுல்ல. நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிறருக்கு நீங்கள் ஜெபித்தால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் அதே 16ஆம் வசனத்தின் 5வது குறிப்பாக ஒரு வார்த்தையை நான் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தற்பொழிவுக்காக முகஸ்துதி பேசுவார்கள். தற்பொழிவு, முகஸ்துதி பேசுவார்கள் அப்படின்னா என்ன? ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை புகழ்ந்து பேசணும், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த செஞ்சது ஒன்னா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்து, இவரை போல யாரும் இல்ல, இந்த நபரை போல யாரும் இல்ல, இந்த தலைவரை போல யாரும் இல்லைன்னு புகழ்ந்து பேசணும், புகழ்ச்சி. ஆனா அந்த வேதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா அந்த யார் புகழ்வார்களா அதை தான் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தற்பொழிவு, முகஸ்துதிக்காக, மற்றவங்க பார்வைக்காக, அது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், ஒரு சரியான சிந்தனையோடு இல்லாதவர்கள். நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய செஞ்சிருப்பாங்க, நிறைய ஜனங்களுக்கு உழைச்சிருப்பாங்க. நாங்க தான் செஞ்சோன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க பேரு வேண்டாம், எங்கள் புகழ் வேண்டாம், எங்களை பத்தி யாரும் ஒன்னும் சொல்ல வேணாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கடவுளுக்கு தெரிஞ்சா போதும்னு. ஆனா சிலர் எல்லாம் ஒரு சின்னது செஞ்சிட்டா கூட அவங்கள பத்தி புகழ்ந்து மேடை போட்டு பேசணும், வால் போஸ்ட் போடணும், ஹேம்பிள் நோட்டீஸ் எல்லாம் போடணும், புகழ்ச்சி. இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாமும் சரி மற்றவர்களும் தேவையில்லாம புகழ்ந்து பேசுவது அது சரியில்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புகழ்ந்து பேச வேண்டிய, புகழ்ச்சியாய் பேச வேண்டிய ஒருவர், அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் நம்மை தேடி வந்தவர், அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர்தான் நம்மை அற்புதமாய் நடத்துகிறவர், அவர்தான் நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மை போஷிக்கிறவர், அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். அவரை தான் புகழ்ந்து பேச வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும்
மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணும்படி, மற்றவர்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக நாம் பேசுவது அது தெய்வீக கொள்கை அல்ல. இந்த வார்த்தையை கேட்டு நீங்க இந்த வார்த்தையை கேட்டு தெளிவோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. தங்கள் நலனுக்காக, தங்களுக்காக மற்றவர்களை மேலோட்டமா புகழ்வாங்க சிலர். அது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பேசுறது பிடிக்காது, அவங்க பண்ணது பிடிக்காது, அவர்கள் செய்த செயல்கள் பிடிக்காது. ஆனால் மேலோட்டமா, உதட்டுல, மேலோட்டம் என்றால் உதட்டுல பேசுறது, உள்ளத்திலிருந்து பேசுவதை அல்ல, உதட்டுல பேசுறது மேலோட்டமா மற்றவர்களை புகழ்வாங்க. வேதத்துல ஒரு 2 சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு மாய வித்தைக்காரன் அப்படின்னு இருக்கு. மாய வித்தைக்காரன் மாயமா வித்தை பண்ணி அதனால நிறைய ஜனங்களை தன் பக்கம் சேர்த்து அவர் தன்னை பெரியவராய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய சம்பாத்தியம். ஒரு சந்தர்ப்பத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே ஊழியம் செய்கிறார். அப்ப அந்த பேதுரு மூலமா தேவன் பயங்கரமான அற்புதம், அதிசயத்தை நடப்பிக்கிறார். அதை பார்த்த உடனே இந்த சீமோன் ஐயா, எனக்கு நீங்க எனக்கு இந்த வரங்களை கொடுக்கணும், எனக்கு என்ன ஜனங்க இன்னும் நல்லா மதிப்பா புகழணும், நான் இன்னும் நல்ல பெரிய ஆளா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருகிட்ட அந்த அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்த்த பிறகு பேதுரு சொன்னாடே, பணத்தாலியா நீ பெரியவனாக பார்க்கிற? இந்த பணத்தை வச்சு, மதிப்பை வச்சு நீ இதை செய்ய போகிற உன் பணம் உன்னோட நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கடினமான வார்த்தைய கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறார். அப்படின்னா பணத்தினால வரங்களை பெறணும், வல்லமையை பெறணும், ஒரு பெரிய மனுஷனா இவன் மேல வரணும், எல்லா ஜனங்களும் அவனை பின்பற்றணும்னு நினைச்சான். ஆனா நான் இதுவரைக்கும் செய்தது தப்பு, எல்லாத்தையும் விட்டுடுற, இயேசு ராஜாவுக்கு தான் இனி மகிழ்ச்சி மகிமையை கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இல்ல. தன்னை புகழனை எல்லாரும் நினைச்சு அவன் செயல்பட ஆரம்பித்தார். அதனாலதான் தேவ மனுஷன் ஆவியில் நிறைந்து அவனை கடிந்து கொண்டார். அதன் பிறகு அவன் வருத்தப்பட்ட, ஐயோ வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை முடியாது, நான் என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன், என்னை யாரும் புகழ வேண்டாம், எனக்கு இந்த உலக புகழ்ச்சி வேண்டாம் என்று தன்னை மாற்றிக்கொண்டு ஏசப்பாவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஒருவேளை தெளிவில்லாமல் மனுஷன் வாழலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையால் எச்சரிக்கப்படும் போது உச்சரித்து இது தவறு, இதை பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி நீங்கள்லாம் நடக்க கூடாது என்று தெரியாத நேரத்தில் தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனால் சரியில்லைன்னு ஆவியானவர் துணையோடு கர்த்தருடைய மனுஷர்கள் உச்சரித்து தேவ வார்த்தையை சொல்லி திருத்த முயற்சிக்கும் போது இந்த சீமோன் என்றதான மாய வித்தைக்காரர் தன்னை மாற்றிக்க, தன்னுடைய குறைகளை உணர்ந்ததை போல நாமும் மாற்றிக்கொள்ளும் போது, மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு பெரிய மகிமையான நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு பாபிலோன் ராஜா, இது சரித்திரத்தில் உண்மையான சம்பவம். அவன் என்ன சொன்னா, நான் நிறுத்தின சிலையை தான் வணங்கணும். எல்லாம் சொல்றாங்க. இந்த தானியேல், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த எபிரேய வாலிபர்கள், ஐயா ராஜாவே நீங்க என்னைக்கு வாழ்க, நீங்க வாழ்க, இதோ அந்த பெரிய மனுஷங்களா வச்சிங்களே, உயர்த்தி வச்சிங்களே, அந்த ஆபீஸ்ல இருக்காங்களே, அந்த பெரிய மனுஷர்களா இருக்காங்களே, அவங்க பாருங்க, நாங்கெல்லாம் உங்க பின்னால சுத்திக்கிட்டு கிடக்குறோம், நாங்க உங்களுக்காக வாழ்கிறோம், நாங்க உங்களுக்காக உங்க உப்ப சாப்பிடுறோம். ஆனா அவங்க பாரு, அவங்க உங்க கீழ்ப்படியல, உங்க சிலைய வச்சு வணங்க சொன்னா வணங்கலன்னு சொல்லிட்டாங்க, தற்புகழ்ச்சி புகழ வைக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷர்களை உணராம கோபம் கொண்டு தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்த நினைத்தார்கள். முடிவு பாருங்கள். எந்த நேபுகாத்நேச்சார் தன்னை புகழ்ந்து தற்பொழிவை நாடினானோ, தன் புகழ்ச்சிக்கு ஒப்பு கொடுத்தானோ, அவன் வாழ்க்கை மிகுந்த படுமோசமாய் மாறினது. அதே மனுஷன் முடிவிலே அந்த வாயை திறந்து சொல்ல ஆரம்பித்தார். பிரியமானவர்களே கவனியுங்கள்,
இந்த சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ என்பவர்களுடைய இவர்கள் தேவன் மட்டும்தான் பெருமைக்குரியவர், மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர். இந்த உலகத்தில் வேறு யாரும் புகழ்ச்சிக்கு காரணமானவர்கள் இல்ல என்று கடைசியா அவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை இந்த 3ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே உங்களால் பார்க்க முடியும். அப்போ முகஸ்துதி, தற்பொழிவு என்கிற இந்த வார்த்தை எதோடு சம்பந்தமானது? பெருமையோடு சம்பந்தமானது. தாழ்மை இல்லாம, தங்களை தாட்டாம, தம்முடைய கடந்த காலங்களை யோசிக்காம, பெருமைக்கு தொடர்புடைய தெய்வத்துக்கு கனத்தை கொடுக்காம, தனக்கும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த பெருமைக்கு இடம் உண்டாகத்தக்கதாக செயல்படுகிற காரியங்கள். நீதிமொழிகள் 27:1-2 வசனங்கள் படித்து பாருங்கள். அங்கே அந்த பெருமைக்குட்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற எதிர்ப்பை குறித்து பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு தான் மகிமை போகணும். உங்களை நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க, உங்களை நீங்களே புகழ்ந்துகாதீங்க, உங்களை நீங்களே முகஸ்துதி செஞ்சிக்காதீங்க என்றெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரைக்கும் வாசிக்கிற வேளையில் என்ன நடக்கிறது? இந்த தற்பொழிவை நாடுகிறவர்கள், இந்த முகஸ்துதி செய்கிறவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை தேடாமல், தேவனை துதிக்காமல், தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வராமல் இருக்கிறவர்கள் முடிவில் அவர்கள் வாழ்க்கை அழிவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 29-32 வரைக்கும் வாசிக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாம ஏதோ தற்காலிகமாக வாழக்கூடிய இந்த நாட்களில் தற்பொழி விரும்பக்கூடாது. என்னதான் முக்கியமான இடத்துல உட்கார வைக்கணும், என் குடும்பத்தை தான் இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லணும், அது தற்பொழிவு. அப்புறம் முகஸ்துதி, முகத்தை பார்த்து அவன் மோசமானவனா இருப்பான், ஆனா நல்லவன் 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 சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவனால நன்மை வரும்னு சொல்லி. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து தெளிவோடு வாழ கர்த்தராகிய இயேசுவை பிடித்துக் கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவர் வார்த்தைகளை கேட்போம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய நல்கிருபைகளை தருவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த நாள் ஜெபத்தையும் பொறுப்படுத்தியதே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 35ஆம் நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி. நாளைய தினத்திலும் உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இந்த 50 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்பா. எந்தெந்த காரியத்திற்கு நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், எல்லா காரியத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.